தற்போது கிடைத்த அண்மை செய்தி, பட்டாசு ஆலையில் வெடி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதில் போர்மேன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். அதாவது சுகன்யா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மாயத்தேவன்பட்டியில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையை கண்ணன் என்பவர் குத்தகையின் அடிப்படையில் உரிமம் என்பது பெற்று ஆலை என்பது நடத்தி வருகிறார். சுமார் 60க்கும் மேற்பட்ட ஆலைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலையில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல தங்களது பணிகளை ஈடுபட முயன்ற போது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு மற்றும் காரணமாக வெடிவிபத்து என்பது ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே புல்குட்டி மற்றும் கார்த்திக் ஆகிய இருவர் உடல் சிதறி உயிரிழந்தனர். தொடர்ந்து இது குறித்து மல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஆலை போர்மேன் பாலகிருஷ்ணன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு என்பது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து ஏற்படும் பட்டாசு விபத்துகளை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை சார்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பட்டாசு ஆலை விபத்து என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.